சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பன் கோயில் சபரிமலை பயணத்தில் அற்புதமான விஷயங்கள், ஆச்சரியமான விஷயங்கள்லாம் ரொம்ப நடந்துச்சு. இப்படியெல்லாம் நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இறைவனின் அருள் ஐயப்பனின் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ பார்க்க அனைவருக்கும் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாருக்கும் அந்த இறைவனோட அருள் நன்றாக கிடைக்கும். எதுக்குன்னா கட்டி போவதுக்கு தேங்காய் சுரண்டி வைப்போம்ல, அதுக்கு கத்திட்டு நல்லா சுரண்டிட்டு உப்பு தாளிட்டு நல்லா தேய்ன்னு தேய்ச்சா நல்லா பாலிஷ் ஆகும். மஞ்சள் போடையில் சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கு தான் சாப்பிட்டது நமக்கு செமிச்சு போச்சு உங்களுக்கு. அதான் ஏப்பம் பெரும் ஏப்பமாக வருது. கட்டியாச்சு. நெய்யெல்லாம் ஊற்றி அரிசியெல்லாம் போட்டு எல்லாமே நீட்டாக முடிஞ்சிருச்சு. உள்ளே ஒரே சாம்பிராணி புகை, அப்படியே கண்ணெல்லாம் எரியுது. அப்படியே எரிஞ்சு மறுபடியும் அப்படியே கட்டி குருசாமி, எங்கள் அப்பா தான் குருசாமி, அப்படியே சுற்றி 3 சுற்றி விட்டாவ தலைக்கு கட்டி அப்படியே இறக்கி வச்சாச்சு. கண்ணெல்லாம் அப்படியே எரியுது தென்னால் சாம்பிராணி புகை வாடையில். அதுக்கடுத்து சாப்பிட்டு ஊரில் உள்ள காளிம கோயிலை சுற்றிட்டு நேராக கிளம்பியாச்சு. வேறு எதுன்னு நேராக கிளம்பிட்டோம். பஸ்ஸில் போகிற வழியில் எல்லாத்துக்கும் டீ குடிக்கணும்னு சொன்னாங்க. எல்லோரும் நம்ம சாமிகள் ஒரு 40 சாமிகள் இருந்துச்சு. எல்லோரும் டீயை குடிச்சிட்டு நீட்டாக கிளம்பியாச்சு வண்டியை. அதுக்கடுத்து நேராக எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் காலை சாப்பாடு எங்கள் அண்ணன் மாமா ராஸ் மாமா எல்லோரும் நீட்டாக பண்ணிட்டாங்க. தக்காளி சாதம் ஜம்முன்னு அது வாட்டில் நொறுக்கி விட்டாங்க. நொறுக்கி காலை சாப்பாடே அப்படி இருந்துச்சு. அப்படி சாப்பாடு நாங்கள் பாருங்கள், பார்த்தாலே அப்படியே எச்சு ஊறும். அந்த மாதிரி பார்க்க பிரியாணி மாதிரி செய்த மாதிரி இருக்கும். பிரியாணி கிடையாது, ஆனால் தக்காளி சாதம் தான் இது. எவ்வளோ டேஸ்ட்டாக பாருங்கள். நீட்டாக முடிச்சிட்டாங்க காலை சாப்பாடுக்கு. ரொம்பலாம் இல்லை, காலையில் அங்கே தான் பக்கத்தில் ஆரமலையில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கடுத்து நேராக அங்கேருந்து எருமேலி போயாச்சு. எருமேலி போய் 11 சாமிகளுக்கும் கரும்புளி சுற்றி பேட்டத்துள்ள ஆரம்பித்தாச்சு. போட்டு ஆட்டம் அந்த ஆட்டம் போட்டு அங்கனக்குள்ளே அதிரை விட்டாச்சு. எருமேலியவே 2 ஆக்கியாச்சு. ஆட்டம்னு அந்த ஆட்டம்னு இல்லை, அங்கே பாருங்க அங்கே தங்குன்னு கழிச்சு அடக்கம் எல்லாம். அதுக்கடுத்து எருமையில் நல்லா குளிச்சுட்டு எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே சமைக்க அலோடு இல்லாதனால ஒரு சாமிகள் பெங்களூர் சாமிகள் அன்னதானம் போட்டுச்சு. நீட்டாக இருந்துச்சு. நல்லா வெஜிடபிள் பிரியாணி, தயிர் சாதம், கேசரி, ஊறுகாய் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அருமையான சாப்பாடு. சாமி போகிற வழியில் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி குளிச்சுட்டு வாரம் சாமி கும்பிட்டுட்டு உடனே வாங்க சாமி சாப்பிடுவோம்னு கூப்பிட்டாங்க. நீட்டாக சாப்பிட்டு வந்தாச்சு. நேராக அருமையான சாப்பாடு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நேராக மறுபடியும் வண்டிக்கு போனோம். வண்டியிலேருந்து கிளம்பியாச்சு. நிலக்கலுக்கு வண்டியை விடுங்க அப்படின்னாச்சு. எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நீட்டாக எல்லோரும் சந்தனம் அடிச்சுட்டு நீட்டாக வந்துட்டாங்க. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் இருந்துச்சு. ஓரளவு ஃபுல்லாக நீட்டாக எல்லா இடமே இருந்துச்சு. போகிற வழியில் மெலாலாம் பார்த்தோம். காடெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாவில் காடு. இந்த மாதிரி காடு பெரும்பாலும் பார்க்கல, ரொம்ப பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. நல்ல காடு, ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா. நீட்டாக அது வாட்டில் அந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. அப்பப்போ இந்த வேட்டு போட்டு யானைகளை அங்கிட்டு போக சொல்ல வைக்க அப்படின்னு ஃபாரஸ்ட்டு ஆளுகளும் சூப்பராக வேலை பார்த்து நீட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. போகிற வழியில் அப்படியே பசன பாடல்கள் கொஞ்சம். நிலக்கல் வந்தாச்சு. நிலக்கல் வந்தோடனே சிவபெருமானைத்தான் பார்க்கணும். நம்ம முதல்ல சிவபெருமானை பார்த்தாச்சு. அப்போ சிலைன்னா நீங்கள் அப்படி சொல்ல முடியாது, தத்துரூபமாக அவரை ரியலாக முன்னாடி நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு சிலை. அதுக்கடுத்து என்ன பண்ணோன்னா ஃபுல் சாப்பாடு. ஏன்னா மறுநாள் நாங்கள் இப்போ நைட்டு போனோம்னா நைட்டு 8 மணிக்கு போகிறோம். போயிட்டு மறுநாள் 5 மணி 4 மணி ஆயிரும். வரதுக்குள்ளே ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்ட்டு எல்லா சாமிகளும் குருமா வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. குருமா, சப்பாத்தி குருமா நைட்டு போல் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே போய் நீட்டாக கிளம்பி நல்லா கொஞ்சமாச்சு உடம்புல கொஞ்சம் தெம்பு இருக்கணும்ட்டு 3 சப்பாத்தியை எல்லாத்துக்கும் இருந்தது அப்படியே டக்குன்னு உடனே ஸ்பாட்லேயே சமைச்சிட்டாங்க. இதுக்கு குருசாமி ராஸ்மாமா தான். அருமையான சாப்பாடு. எல்லாமே சமையல் ஃபுல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. ஹெல்ப்பர்ஸ் நாங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேர் எல்லாருமே ஹெல்ப் பண்ண போய் நீட்டாக எல்லாமே ஹெல்ப்பாக முடிஞ்சு போச்சு. அருமையான சாப்பாடை சாப்பிட்டுட்டு நேராக பம்பையில் போய் குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. பம்பையில் குளிச்சுட்டு சாமி மாதிரிலாம் சாமி கும்பிட்டு பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சுட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயாச்சு. நீட்டாக பம்பை கணபதிக்கு ஒரு வெட்டலை சூப்பராக போட்டுட்டு நேராக போயாச்சு. மேலே ஏற்றோம் 2 பேருக்கும் பல்ட்டி அடித்து குப்பரை விழுந்தாச்சு. நான் கிடக்கு கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு வாரோம். அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுதான். இங்கே தொங்கிருச்சு, அதை அடித்து வந்துருச்சு கண்டிசாமி. நம்மளால் முடியலை.
நேராக மறுபடியும் தகர கொட்டாய்க்குள்ளே போயாச்சு. கூட்டம்னா கூட்டம், இந்த மாதிரி கூட்டம்லாம் இல்லை. அப்படியே சரியாவ்வளோ கூட்டம். அப்படியே போயிட்டு மறுபடியும் 18ஆம் படியை பார்த்துட்டு அது மேலே ஏறி சாமியை கும்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. கூட்டம்லாம் சரியாவ்வளோ கூட்டம் நாங்கள் போகிற அன்னைக்கு. அப்படி இருந்துச்சு. எங்களெல்லாம் பம்பையிலே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. 2 மணிக்கு தான் கேட்டு 2 மணிக்கு நாங்கள் கரெக்டாக 10-11 மணிக்கு போகிறோம். ஒரு 3 மணி நேரம் அங்கனே சும்மா உறங்கிக்கிட்டு தான் இருந்தோம் வெளியில். மறுபடியும் அதுக்கடுத்து தான் கிளம்பி வந்தோம். சரி அப்படி சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லோரும் நெய் தேங்காவும் கெட்டிலேருந்து உழைச்சி அப்படியே குருசாமி ராஜ்மாமா அப்படியே உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடச்சி உள்ளே சட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. குருசாமி 2 பேரும் போய் சட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்து அதெல்லாம் உடச்சி உள்ளே போட்டாங்க. நெய் தேங்காய் அருமையான, எல்லாருக்குமே நெய் சூப்பர் நெய், எல்லாருக்குமே கட்டியாக நல்லா நீட்டாக இருந்துச்சு. ஆனால் இதில் ஒரு எல்லாருமே சும்மா சொல்லுவாங்க, தண்ணியாக இருந்தால் விரதம் சரியில்லை. அதெல்லாம் கற்பனைகள், மூட நம்பிக்கைகள்லாம் நம்பாதீங்க. எப்படியுமே நல்லா தான் இருக்கும். அது வந்து வாங்குத நெய்யை பொறுத்து தான். அதுக்கடுத்து நீட்டாக அங்கேருந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வர வழியில் பம்பையில் மணிகண்டனை தொழுதுட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த வருஷம் வந்த சாமிகள் எல்லோரும் அருளோடு நல்லா நிம்மதியோடு இருக்கணும். ஐயப்பனை பார்த்தது அடுத்த வருஷம் வரக்கூடிய சாமிகளுக்கும் நல்ல நிம்மதியாக கொடு அப்படின்னு எல்லோரும் வேண்டிக்கிட்டு, சுவாமியே சரணம் ஐயப்பா, நல்லதே நடக்கட்டும்.